அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. கொசு ஒழிப்பு தொடர்பாக 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சென்னையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த கோரி கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த விஜயராஜா என்பவர் தொடர்ந்த வழக்கில் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ், வணக்கம். சென்னையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் உத்தரவிடக் கோரி கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த விஜயராஜா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கொசு பெருக்கம் காரணமாக மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்கள் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. மழைநீர் வடிகால்கள், காலி இடங்கள், கட்டுமான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரால் தான் இந்த கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி அந்த மழைநீர் வடிகால்கள், காலி இடங்கள் போன்ற பகுதிகளில் உற்பத்தி ஆவதனால இந்த நோய் பரவல் அதிகமாக இருக்கிறது என்றும், இந்த மழைநீர் வடிகால்கள், காலி இடங்கள் கட்டுமான பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இதுபோன்று தண்ணீர் தேங்கும் மற்றும் கொசு உற்பத்தியாகும் பகுதிகளை அடையாளம் காண 4 வாரங்களுக்குள் விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகள் மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து கட்டுமான பகுதிகளையும் தீவிரமாக கண்காணித்து கட்டிட இடிபாடுகளை அகற்றி தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சுகாதார விதிகளை மீறக்கூடிய கட்டுமான நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கொசு உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவது, கழிவு நீரை அப்புறப்படுத்துவது, கொசு விரட்டக்கூடிய நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் என்றும், இதுபோல தண்ணீர் தேங்கியிருப்பது, கொசு ஒழிப்பு நடவடிக்கை குறித்து புகார் தெரிவிக்க இலவச உதவி எண் உள்ளிட்ட குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த குறைதீர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த உதவி எண்கள்ல, இலவச உதவி எண்கள் அளிக்கக்கூடிய அந்த புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் பூந்தொட்டிகள், மேற்கூரைகள் ஆகியவற்றில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்தக்கூடிய வகையில இதன் நகலை தலைமைச் செயலாளருக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கும் அனுப்பி வைக்கும்படி பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.